1 லட்சம் என்னப்பா டவுட் பண்றேன் 1 லட்சம் இன்னொன்னு 1 லட்சம் டவுட் அறி இல்ல நமக்கு வேற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்போ 1 லட்சம் தானே மச்சான் மந்திரிக்கான் கல்முனை அம்பாறை மாவட்டம் குருந்தே சுனாமி வீடு திட்டம் குருந்தேடி கல்முனை உண்டு கல்முனை உண்டுன்னு இது இப்போ கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு காணாம மச்சான் இப்போ என்னோட சொன்னா உதவி ஒன்று வந்துருக்கு அதான் அவங்கள்ட்ட வந்து நான் இப்போ திரும்ப அவங்க அக்கறைப்பத்து அவங்க வந்து தெரியுமா எந்த ஊருண்டு தெரியாதுன்னு தெரியும் வந்து போன வாட்டி டக்குன்னு போயிட்டாங்க ஒன்றும் கதை அவங்களுக்கு கண்ணேரம் வந்தவிய நானும் கொஞ்சம் இங்க இருந்து கூட்டி எடுத்தோம் 6 நேரம் நீங்களும் கீழே இருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்க போகணுமா பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் வந்து உங்களை சந்திச்சுட்டு போய்க்காங்க சந்திச்சு அரிசி மரக்கறிகள் 10,000 ரூபாய் காசு எல்லாம் தந்தாங்க வந்து அவங்கள வழி அனுப்பி தான் இப்ப அடுத்தது அவங்களுக்கு முன்னே எனக்கிட்ட ஒரு உதவி வந்தது அப்ப இவங்களை தான் பார்த்துட்டு இருந்தேன் இவங்களும் வாராங்க அப்ப நான் நேற்று வந்திருப்பேன் அப்ப இவங்க இன்றைக்கு வாரன்னு சொன்னா நேற்று வந்து இன்றைக்கு வந்து போற சரியில்லை ஒரே அடியா அவங்க இன்றைக்கு வாராங்கன்னு சொல்லிதான் நான் இன்றைக்கு வந்திருக்கேன் அப்ப எப்படி ஒரு உதவி கொண்டு வந்திருக்கு எப்படி எப்படி போகுது உங்களோட பாடுகள் பாடுயா இப்ப எனக்கு சத்திர சிகிச்சைக்கு அதுக்குரிய வசதி என்கிட்ட இல்லை நான் கேட்டேன்னா அது பெரும்பான்மையாக அந்த இது இல்லை இப்போ எனக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு டியூஷன் கிளாஸ் போகிறதுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் எனக்கு உதவிகள் ரெண்டதுக்கு செய்ய பிள்ளைகளுக்காக அந்த உதவிகள் தேவையா பிள்ளைகளுக்கா ஒரு டியூஷனுக்கு போகுது இல்லையா ஒரு டியூஷனுக்கு போகிறதுக்கு இல்லையா எல்லாம் சரியான மணித்தியாலத்துக்கு காசு மணித்தியாலத்துக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 250 ரூபா ஒரு பாடத்துக்கு 250 ரூபா கேட்கான் 2 பாடம் 500 ரூபா ஒரு நாளைக்கு அப்படித்தான் இங்கே போகுது ஐயா மூத்த பிள்ளைக்கு அப்படித்தானே மூத்த பிள்ளைக்கு அப்படி போகுது அப்படி நீ நம்மகிட்ட அதுக்குரிய வசதிகள் இல்லை இப்போ மூத்த பிள்ளையும் படிச்சு இல்லை ஒரு ஆக்கள் பாரம் எடுத்தவங்க பாரம் எடுத்து இப்படி டியூஷன் கிளாஸுக்கு எல்லாம் செய்கிறான்ட்டு காய்ச்சி என்னோடய போய் அந்த டியூட்டர்ல எல்லாம் காய்ச்சி செய்த வந்தாங்க அப்புறம் ஒரு மாதம் வந்துட்டு செய்யிட்டு பிறகு அவங்க அது பிறகு அவங்க வரையும் இல்லை அவங்களோட தொடர்பும் இல்லை ஓமையா 3 பிள்ளைகளும் பொறுப்படுத்த வைக்கிறாங்க 3 பிள்ளைகளையும் பொறுப்படுத்த வந்து அதோட விட்டுத்தாங்க 3 பிள்ளைகளும் பொறுப்படுத்து ஆட்டோவும் பேசி கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு போகணும் அந்த அதுக்கு அப்ப சின்ன பிள்ளைகள் போயில்லாதன்னு போட்டு ஒரு பிள்ளைக்கு 2500 ரூபா படி ஆட்டோக்காரன் கேட்டு ஆட்டோ 2 பிள்ளைகளுக்கு 5000 ஆட்டோக்கு அதுக்கும் பேசி எல்லாம் நல்லா வந்து ஒரு மாசம் செய்தாங்க அப்புறம் அவங்களோட தொடர்பு என்னன்னு தெரியா இல்லாம போச்சு போயிடுச்சுன்னா அது சரி அப்ப இந்த புள்ள வந்து மூத்த புள்ள வந்து பட்டிமாலானி படிக்குது அந்த 2 பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல படிக்கும் அவங்க வெஸ்ட்ல இந்த அதுக்கு இந்த வாரம் இந்த பெரிய வெஸ்ட்ரி ஸ்கூலோ ஆஸ்பத்திரிக்கு முன்ன இருக்கிற முன்னாடி மார்க்கெட் முன்னு பின்னா பெரிய ஸ்கூல் மார்க்கெட்டுக்கு முன்னு அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன் இப்பதான் ஆஸ்பத்திரி முன்னுக்கு படிக்கிறேன் என்ன ஸ்கூல் இது வெஸ்ட்லி உயர்தர பாடசாலை அந்த ஸ்கூல்ல 2 பிள்ளைகள் படிக்கும் 6 4 கொன்மென் பொம்பளை செக்ஷன் பரிமா காலேஜ் இப்போ 3 பேருக்கும் ஒரு ஏற்பாடும் இல்ல பள்ளி படிப்பு மட்டும்தான் ஆனா இனி அந்த பிள்ளைக்கு ஓயல் படிக்கிறதுக்கு ஃபுல்லா அவ்வளவு சகல பாடங்களுக்கும் போகணும் இப்போ ஒரு பாடத்துக்கு நீ போகலையம்னா ஒரு பாடத்துக்கும் போறதுக்கு இல்ல பெஞ்ச பணம் படைத்த ஸ்கூல்ல படிக்கிற உள்ள நல்லா இதா இருக்கணும் டியூஷனுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ல பெரிய ஒரு இதான் ஓமையா அந்த புள்ள தனியா இருந்துட்டு எந்த வித டியூஷனுக்கும் போகாம அந்த சில இதுகள் இங்கிலீஷ் அந்த பேப்பர் அதுகள் எல்லாம் பார்த்து அந்த புள்ள சும்மா தானாவே இங்கிலீஷ் கதைக்குது இந்த கொரியா பாச அந்த இதுகளை படிக்குது அவ்வளோ ஒரு ஊக்கம் நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு அந்த பிள்ளைக்கு அதை ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு கிளாஸுக்கு அனுப்புனா இன்னும் ஒரு நல்ல ஒரு மாவட்டத்துல நல்ல ஒரு இடத்துக்கு வரும் அப்படி இந்த பிள்ளைகள் மூணும் கொஞ்சம் படிக்கக்கூடிய பிள்ளைய அப்படி சொன்ன ஐயா எந்த பிள்ளை எனக்கு முன்னுக்கு கிட்டத்தட்ட 12-14 பேர் சத்திர சிகிச்சை பண்ணிட்டாங்க அதுல அந்த முஸ்லிம் ரசாக் ஸ்டோர்ஸ் அந்த ஹார்ட்வேர் இப்படி கண்ணவேர் இனி அவங்களோட ஆக்கள் கண்ணவேர் ஆக்கள் பண்ணிட்டாங்க எனக்கிட்ட நீ அந்த அளவு வசதி இல்லை அவங்க 80 லட்சம் 90 லட்சம் அப்படி 1 கோடி அப்படி கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க அங்க சொன்னா கண்டி ஹாஸ்பிட்டல்ல பண்ணிருக்காங்க டாக்டர் மருதமுன டாக்டர் வாய்ஸ்ன்னு சொல்லி அவர் அந்த கிட்னி பெரிய சர்ஜன் கண்டியில பண்ணிருக்காங்க
இனி எல்லாரும் கேட்குறாங்க நீங்க மாத்தலையா உங்களுக்கு 3 புள்ளிகளுக்கு தாயும் இல்லை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா எனக்கு அதுக்குரிய வசதி இல்லையா நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட போன வருஷம் போட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு என் பிள்ளைகள படிப்புக்காவது ஏதாவது உதவி கிடைக்குமென்று தான் இதை இப்போ நாங்கள் கதைக்கணும் ஐயா இந்த பிள்ளைகள படிப்புக்காவது வேறணும் என்னோட வந்தாக்கல்ல செல்வகுமார் அப்படி 7 பேர் செத்துட்டோம் செத்து போயிட்டாங்க என்னோட வந்தாக்கள் நான் 2020ஆம் ஆண்டு நான் கிட்னி ஃபெயிலியர் ஆகினேன் கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த பிள்ளைக்கு 3 வயசு இந்த கொஞ்சாதி என்ன 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு போகக்கூடாது அந்த 3 வயசுல இருந்து வளர்த்து நான் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்ட்டு இந்த வருத்தத்தோட தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உருண்டு நடக்கலாம் மூச்சடிக்கிறேன் ஏதோ அந்த சீரடி சாய்பாபாவோட அருளால கதைக்கிற கஷ்டம் எனக்கு அந்த சீரடி சாய்பாபா அருளால தான் இந்த பிள்ளையில வளர்த்து கொண்டு வரேன் ஆனா இவங்களோட எதிர்காலம் நல்ல எனக்கு இனி ஒன்றும் தேவையில்லை என் பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர மாட்டேன் நான் என் பிள்ளைகள் யாருமே இல்லை சொந்த பந்தமும் இல்லை சொந்த பந்தமும் அவர் இப்படி சோறு ஆறுது பயப்படுறாங்க ஏன்டா இப்போ ஒரு தேங்காய் வந்து 200 ரூபா ஒரு தேங்காய் 200 ரூபா ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு 1200 ரூபா மாசம் 70,000 ரூபான்னு இந்த 3 பிள்ளைகளும் என்ன நான் இருக்கிற வாடகை வீட்டுல வாடகை 5000 கரண்ட் காசு 3000 வாடகை 5000 இதுக்கு பெரிய வாடகை 5000 கரண்ட் காசு வெறும் இப்ப டபுள் ஆக்கிருக்காங்க இப்ப முதல் வந்து 3500 நீ டபுள் இப்ப இன்னும் ஆக்கிருக்காங்களா அது என்ன நடக்க போகுது தண்ணி காசு 3000 பேர் அங்கால அரிசிக்கு வந்து 6000 லட்சம் பேர் கேஸுக்கு வந்து 5000 கிட்ட வேணும் இதுக்குள்ளேயே 30,000 40,000 வேணும் இந்த வீட்டு இந்த பொருள் வாங்கு என் பிள்ளைகள் காலேஜ் சாப்பாடு படிக்க ஸ்கூலுக்கு போகணும் இப்படி அதுகளுக்கு ஒரு உடுப்புகள் அது பிள்ளைகளுக்கு தேவையான இருக்கு எனக்கு ஒரு குமர் பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான இருக்கு அதுகெல்லாம் நான் இந்த இதுகளுக்கு கடைசி மாதம் 70,000 ரூபாய் காசு அதுங்களுக்கு போகணும் உங்களோட பிள்ளைகள இது வரைக்கும் என்ற பிள்ளைகள ஒரு இந்த நிக்கல் தோடுகளை தான் போடுது இது வரைக்கும் தங்கத்தோடு கூட அதுகள் போடுறது அப்போ அப்படி என்ற பிள்ளைகளை வளர்த்து வரேன் என்னையில என்னால் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்துட்டோம்டா ஒரு காலம் அவங்களோட தண்டை ஒரு தொழில் ஏதாவது இல்லை அவங்க தனித்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி வெறும் தானே அதால இப்ப இந்த கடமை அவங்களை படிப்பிக்கணும் அந்த படிப்பிக்கணும் அதே டைம்ல எனக்கும் வேண்ட சத்திர சிகிச்சைக்கார உதவிகள் செய்வாங்கன்னு சொன்னா நானும் முழுமையாக சத்திர சிகிச்சை சொல்றேன் இந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகளோட ஒரு கொஞ்ச காலம் சந்தோஷமா நான் வாழ்வேன் அதைத்தான் இந்த புண்ணியவான்கள் தனவான்கள் நல்ல உள்ளங்கள் நல்ல இதயங்கள் உதவும் கரங்கள் இப்படியான சகோதரிகள் அம்மாமார் வேண்டவர்கள் எங்களுக்கு வேண்ட உதவிகளை செய்யுங்க இந்த வீடு வாடகை வீடு ஐயா இப்ப வெளியில ஒரு ஆள் கேட்டுறீங்க என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஏறி இறங்குற கஷ்டம் ஓமையா வெளியால ஒரு வீடு இருக்கா இந்த இன்னைக்கிற சுனாமி வீட்டுக்கு ஐயா 5000 வாடகை 50,000 அட்வான்ஸ் வெளியால இங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு 50,000 அட்வான்ஸ் ஐயா 50,000 அட்வான்ஸ் 5,000 வாடகை இது ஒரு புண்ணியமான எனக்கு எங்களோட நிலைமையை பார்த்து கூட இருந்து நான் குளறி இந்த பிள்ளைகள் ரோட்ல நீங்க கூட இந்த வீடு எடுத்து தந்தேன் கல்ம டிஎஸ் கேட்டார் உங்களுக்கு இந்த பரதத்தை பார்த்தா 5,000 வாடகை 5,000 கேட்டார் நான் ஓமன் சொல்லி அப்ப நீ அவங்க அப்படி கேட்டார் அப்ப வெளியில நான் வீடு பாக்குறேன்னு சொன்ன ஐயா கடைசி மாசம் 10,000 வேணும் வீட்டுக்கு மட்டும் வாடகை எப்படியும் வாடகை 10,000 வேணும் மாசம் அட்வான்ஸ் கடைசி 1 லட்சம் அது கேட்பாங்க 1.5 லட்சம் அது கேட்பாங்க நீ கரண்ட் காசு தண்ணி காசு அதுக்கு வேறையா வேணும் அந்த அளவுக்கு என்கிட்ட வசதியும் இல்லை யாரும் எங்களுக்கு பெரிய பெரிய தனவான்கள் யாரும் நல்ல உள்ளங்கள் உதவி செய்வாங்கண்டா அப்படி ஒரு வீட்டுல நாங்க போய் இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சுவாத்தியமா இருக்கும் இது விடத்தை இருந்து போய் விடத்தை விளையாட இயலாது விடத்தை போய் நிக்க இயலாது என்னஞ்ச பல பிரச்சனைகள் இருக்கு ஆக்களுக்கு புரியாது பிள்ளைகள் சத்தம் போட முடியாது தாயில்ல உள்ளன்னு பார்க்க மாட்டாங்க வேறு வருத்தக்காரன் பார்க்க மாட்டாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஐயா நாங்களும் எங்களுக்கு அப்படி ஒரு ஒன்று கிடைச்சா நல்லம் ஐயா அவன் செய்கிற ஆக்களுக்கு அவங்களோட புள்ள குட்டிகளுக்கெல்லாம் புண்ணியம் 2 3 பொம்பளை பிள்ளைகள்
பிரச்சனை இல்லை ஜோஸ். இப்போ என்னன்னு சொன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு ஆள் காய்ச்சிருக்காரு டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப கிட்டத்தட்ட உங்க பிள்ளைகிட்ட கேட்கணும் கேளுங்க. நான் நேரடியா இப்ப இது கட் பண்ணதுக்கு பிறகு அவங்கள்ட்ட கேட்க உங்களுக்கு என்ன மாய முடியும், மூத்த பிள்ளைக்கு என்ன மாய முடியும் கேட்டு போட்டு 3 பேருக்கும் மாசம் எவ்வளவு போகும். அப்புறம் ஆட்டோ போக்குவரத்தெல்லாம் ஆட்டோ தானே, சைக்கிள் இருந்தா சைக்கிள்ல போய் வருங்க. என்ன பாருங்க ஐயா, நான் எனக்கு இப்ப கிழமைக்கு 2 தரம் போட்டிருக்காங்க. ரத்தம் சுத்தி 2 தரம் கிழமை படத்திலிருந்து என்ன அந்த அஸ்ட்ரப் ஹாஸ்பிட்டலுக்கு ஊட்டி போய் வாரத்துக்கு 750 ரூபா. காலையில கொண்டே விட்டு 4:30 மணித்தியாலம் அந்த மிஷின்ல போட்டு என்ன சுத்திகரிச்சு பின்னரம் 5:30-6 மணிக்கு பிறகுதான் நான் பெறுவேன். அந்த டைம்ல நீ அந்த அவர் என்ன ஏத்தி போறதுக்கு எல்லாம் சேர்த்து 750 ரூபா. இப்ப கிழமைக்கு 1500 ரூபா. அது வரைக்கும் பிள்ளைய தானீங்க, அது வரைக்கும் கண்ட பிள்ளைகள் இது பிளட் சென்றபடியா அது ரஃபால கதவை போட்டுட்டு அது உங்களுக்கு அதே ரெண்டு பிள்ளைகளுக்கு இப்போ பெரிய இப்போ மூத்த பிள்ளைய மறந்துட்டா நீ அது அது பாதுகாப்பு அதோட பாடல இருக்குங்க வீட்டை யாருடைய பேஜில் கைக்கில் அங்கேயும் போறல வீட்டுக்குள்ளேயே அதுகள் இருக்கும். சரி, இப்போ உங்களோட டிவிஷன்களை பற்றி கேட்போம் சரியா? கேட்டதுக்கு பிறகு அவங்களோட கதைப்போம். அவங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஏற்பாடை பண்ணி தரேன் சரியா? அவங்களோட மனசுல நல்லா பற்றணும் உங்களோட கஷ்டங்களை சரியா? இப்போ உங்களோட நான் சரியா உங்களோட 3 பேரும் கேட்டு போட்டு மாதம் எவ்வளோ வரும் மட்டும் அவங்கள்ட்ட சொன்ன மாட்டா நல்லா இருக்கும். இப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா ஐயா, இவங்க நான் மூஞ்சி அடைக்கிற நேரம் அன்றைக்கு இவங்க பெண்ணாம்பரி ஊசோண்ட குத்தி இதுக்குள்ள 9 லிட்டர் தண்ணி எடுத்தாங்க இதுக்குள்ளால ஏற்றி அதை அவங்க கண்ணால் கண்டது பிறகு இவங்க கொஞ்சம் பயந்து கேட்குற ஐயோ அப்பா அவங்களுக்கு என்ன நடந்தாங்க, அப்பாவுக்கு நான் அங்கே போவேன்ண்டு அப்பா அவங்கள யாராவது சுகமாக்கி தரணும், யாராவது சுகம் எங்களுக்கு நீங்கள் அப்பா வேணுமெண்டு அழுது கொண்டிருக்காங்க, கடவுள்கிட்ட கேட்டு கொண்டிருக்காங்க. நான் இறைவன் ஏதாவது ஒரு வழி செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். என்ன நடந்தது காதுல பிள்ளைக்கு தங்கத்தோடு போடுறது என்னட்ட வசதி இல்லை. இந்த அங்க விற்கிறது இந்த 30-50 ரூபா இந்த அந்த அந்த தோடுல தான் வாங்கி அதுகளை தான் வாங்கி போட்டோன்னே பிள்ளைக்கு காது கரைஞ்சி தண்ணி மற்ற பிள்ளைகளுக்கு அப்படி வந்து ஒரு அந்த படா சிவமாகும் இந்த பிள்ளைக்கு இப்படி வருது. சோசிக்க கூட நல்ல விரல்ல காயமே. சரி, நம்ம பிள்ளைகளை இப்ப வச்சு எடுக்கதே இல்லை தானே, எடுக்கிறல்ல நான் பிள்ளைகளை வச்சு எடுக்க கூடா எல்லாரும் ஒரு சோகமா போய் அதான் முதல் வீடியோல பிள்ளைகள் இருக்குதானே, முதல் வீடியோல பிள்ளைகள் நிலைமையை பார்த்துதான் எல்லாரும் சரியான மாதிரி சோகத்துல போயிட்டாங்க. அதால திரும்ப பிள்ளைகளை போட்டு செய்யக்கூடாது. பரவாயில்ல, அந்த டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு அவங்கள்ட்ட கதைக்கன் ஓகேன்னு சொன்னா இப்ப அவங்க ஒரு உதவி ஒன்று செஞ்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அளவு உடுப்புகளை வாங்கி கொடுக்க சொன்னேன், ஒரு சாப்பாடு சாமானு என்னென்ன தேவையோ வாங்கி கொடுக்க சொன்னேன். இப்ப இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முடியுமா இல்ல நீங்க கூட்டிட்டு போவீங்களா? இப்ப இப்படிதான் ஐயா, இன்றைக்கும் நான் ஒரு யூனிஃபார்ம் ஐயா இந்த வசந்தியா காண்டி சொல்லி அவர்கிட்ட கடன்படி தைக்க கொடுத்துருக்கேன். இந்த பிள்ளைக்கு நான் இந்த சட்டை என்ன ஆகிக்கிற மூத்த பிள்ளைக்கு இந்த சட்டையோட 6 சட்டை வாங்கி தச்சு கொடுத்துருக்கேன். அதுகள காசி பணங்கள்னு கொடுக்கல. இவங்களுக்கு அப்படித்தான் நீங்க பிள்ளைகிட்ட டிரெக்டா கேட்கலாம், நான் அப்படி இருக்கேன் நீங்க சொன்ன கேட்கல. ஏன்டா எனக்கு ஒரு இது அதுல தந்தா நான் அது அவங்க தைக்காராக்கிட்ட அவங்கள்ட்ட தேவையானதை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதுல நான் வாங்கி கொடுப்பேன். கூட்டிட்டு போய் வாங்க தேவை இல்லை ஐயா. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிள்ளைகள்ட்ட கேளுங்க. உங்களோட அப்பா டெய்லி ஒழுங்கா இந்த ஒரு ஒரு கணக்காத்தவள் ஒரு பீங்கானோ ஒரு பார்சல் சோறாதோ சாப்பிட்ற 2 கேளுங்க, எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான். அப்ப பிரச்சனை இல்லை. அவர் ஆசை அதான் ஒரு வீடியோ பார்த்தோன்னே இப்ப எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கொடுமா மிஞ்சிறத எல்லாம் அவர் சொன்ன மாதிரி சகல உடுப்புகளும் மற்ற சாப்பாடு சாமான்களை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கொடுங்க தான் சொன்னேன். அப்ப உங்கள்ட்ட முன்னாடி கேட்கத்தானே வேணும். என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்டு அப்புறம் உங்களுக்கு காசு தேவைப்படும். அதெல்லாம் இப்ப கேட்டா அப்ப பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க எதுவும் தேவை என்ன வாங்கி கொடுப்பீங்களா? ஓமையா என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுப்பீங்களா? என்ன தேவையா உடுப்புகள்? அப்ப அவட போய் வாங்குவீல? சரியா, அப்படியே பேசாம தலையாட்டுறீல்ல, பிரச்சனை இல்லை. அவங்களோட உதவி வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க சரியா, அவங்க அந்த உதவியை தந்திருக்கிறாங்க. அவங்களோட மட்டும்தான் அவங்களோட ஒரு உதவி தான். மற்றது நாட்டுல வந்து முனைத்தீவு என்ன தெரியுமா? கோவில் போறது அந்த இடத்துல அவங்களோட மகளோட பேர் தான் சொல்லிக்காரு, ஆரவின்னு சொல்லி அவங்களோட உதவிதான்.
அப்ப சரி அண்ணா அவங்க என்னன்னு சொன்னா நம்ம அந்த வந்த உதவியை கொடுத்துட்டோம்டா கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு தேவையான தவிர்த்து சில அந்த முன்னாடி அவங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அதுகளை பார்த்து செய்யட்டும் சரியா ஓமையா ஓமையா நாங்க இதை எவ்வளவு இருக்கேன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம்டா சொல்லலாம் சரி எல்லாருக்கும் வாங்க சொன்னவர் எனக்கு பிறகு நான் கூட்டிட்டு போய் வாங்கிடுவேன் அப்போ நிறைய வீண் செலவு பண்ணக்கூடாதானே அப்போ உங்களுக்கு தேவையான செலவுகள் இருக்கும் அதுக்காக தான் இப்போ கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு தேவைப்படுறத வாங்கி கொடுங்க ஆனால் இதை முதல் டியூஷனுக்கு அனுப்புங்க சரியா பார்த்துப்பட்டு டியூஷனுக்கு பிள்ளைகளை கல்வி தான் வேணும் கட்டாயம் அதை செஞ்ச நானும் அவங்களோட காய்ச்சி பார்க்க காய்ச்சி ஓகேன்னு சொன்னால் விஜயெல்லாம் 1 லட்சம் என்னப்பா டவுட் பண்றேன் 1 லட்சம் உண்டா இன்னொன்னு 1 லட்சம் உண்டா டவுட்டா இருக்கு இல்ல நமக்கு வேற 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அப்போ 1 லட்சம் தானே ஆமா 1 லட்சம் இருக்கு 1 லட்சம் இருக்கு இது வந்து ஆரவி அவங்களோட மகள் ரவி அவர் வந்து சுவிஸ்ல இருக்கிறாரு சொந்த இடம் வந்து முனைத்தீவு இந்த பிள்ளைகள நிலைமையில பார்த்து அவர் சகல உடுப்புகளையும் சாப்பாடு சாமான்களையும் மிஞ்சினா அந்த காசுகளை கொடுக்கட்டாம்னு சொன்னாரு இப்ப உங்கள்கிட்ட வந்து கேட்டோம் பழைய கடன்கள் இருக்கு அதுகள் இருக்கு கஷ்டங்களும் கூட கஷ்டம் வெங்கட சேவைக்குத்தான் தந்திருக்கிறாரு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாரு அவங்களோட தான் அது இன்னும் சொல்ல விருப்பமா உண்மையா ஐயா இந்த இப்படியான நேரத்துல எனக்கு இவங்க கடவுள் போல தான் தெரியுறாங்க என் பிள்ளைகள பல தேவைகள் இருக்கு நாளைக்கு என் பிள்ளைக்கு ஆறுக்குமால் சோக்ஸ் ஆக்காக்கு அவங்களுக்கு எல்லாம் வாங்க குடிக்கிற இதுகள் இருக்கு மற்றது அவங்களோட சில இந்த தேவைகள் எல்லாத்துக்கும் இந்த பணம் மிச்சம் பெரிய உதவியா இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் இதுக்கெல்லாம் அவங்களுக்காக செலவழிப்பேன் இந்த உதவியை செய்த அந்த குடும்பத்துக்கும் அந்த ஆரவி சகோதரிக்கும் அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எங்களோட பாபாட சீரடி சாய்பாபாட அருளால புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி தாழ்மையும் கும்பிட்டு வணங்குறோம் சரி மச்சான் நீங்க சொன்ன ஆசைப்படி அவங்க செய்வாங்க தெரியும் தானே இப்ப எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் இல்லாம இருந்து தேவைப்பட்டிருக்கு என்ன அதெல்லாம் நான் இப்படியே இந்த உதவி அவங்க நீங்க சொன்ன இவங்க தார உதவிகளாலான ஐயா இப்ப எனக்குண்டு ஒரு வீடு இல்லை நானுங்க யாரும் கோவில்ல ஒரு மடத்துல போய் இருந்துருவேன் தனியேண்டா இப்ப இந்த 3 பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைகளை விட கண்ணும் கருத்துமா பார்க்கணும் அதால அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு கூடாரம் வேணும் அந்த கூடாரத்துல நாங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எங்களோட சொந்தமா வீடு வளவு இல்லாதபடியா அதுக்கு ஒரு வாடகை இருக்கு அதுக்கு அந்த பிள்ளைகளை வச்சுக்க கரண்ட் பில்லு தண்ணி பில்லு தான் எல்லாம் கட்டக்கூடிய இது இருக்கு யாரும் செய்யற உதவியலை கொண்டு அதுகளையும் கொடுத்து தானே ஏன்ட புள்ளையில பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கலாம் என்னோட வேற வசதி இல்லையே நீங்க தார அந்த தனங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த இது ஒரு வீட்டுல அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கும் உணவுக்கும் அதோட படிப்புக்கும் நீங்க செய்யற இதுதான் பெரும் எங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் இந்த 3 பிள்ளைகளுக்கும் அவங்கள்ட்ட காய்ச்சி பாக்குறேன் அவங்க டியூஷனுக்கு இவ்வளவு செலவாகும் இப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டுப்பட்டு எவ்வளவு கேட்போம் சரியா கேட்டுட்டு அவங்க டைம்ல கதைச்சு ஷேர் பண்ணி பாக்குறேன் அவங்களால முடிஞ்சுன்னு சொன்னா அதை உங்கள்ட்ட நான் பேசி இது பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்ப பாருங்க அப்படியே அனுப்பாம பஜனிந்த தானே அனுப்புவேன் அப்ப அவங்க செய்வாங்கன்னு சொன்னா நீங்க இதை அனுப்ப பார்க்கணும் முறையா கொண்டு விட்டுருவோம் சரியா அதை கட்டாயம் செய்யுங்க கல்வி முக்கியம் ஆனா அவங்க செய்வாங்கன்னு சொன்னா அதை கட்டாயம் நீங்க செய்யுங்க அவங்களுக்காக தானே அந்த வருத்தத்தோட இவ்வளவு கஷ்டப்படுறேன் சரி செய்யுங்க அவங்க எனக்கு இனி என்ன தேவையா இருக்கு நான் 2 கிட்டையும் போயிலையா நான் இன்னொரு இதுக்கு போறேன்னா இல்ல எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா இல்லையே எனக்கு இந்த புள்ளியல்ற வாழ்க்கை தான் இந்த உலகம் சரி அப்படி கிடைச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் அந்த பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் அவர் கதைச்சிருக்கிறாரு நிலைமையில சொல்றேன் அவர் ஓகேன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் 3ஐயும் டியூஷனுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மச்சான் வீடியோ ஷேர் பண்ணுங்க பாருங்க நட்டுமா